வைகோவினுடைய மகனாக இருக்கிற துரை. இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன். நான் நிறைய செய்திகளை பேச வேண்டாம்னு கிடக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஏன் அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய கவனத்துக்கு வராமல் கணேசமூர்த்தி அவர்களுடைய மகனார் திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டார்? என்ன காரணத்துக்காக அழைச்சிட்டு போனீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜுக்கு நீங்க ஏன் கணேசமூர்த்தி அண்ணங்கிட்ட பேசி என்ன காரணத்துக்காக இந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்க, என்ன உங்களுக்கு வருத்தம்னு கேட்காம அவருடைய மகனிடத்திலே பேசியதற்கான காரணம் என்ன? அவர் மகன் அதற்கு பிறகு அண்ணன் கணேசமூர்த்தி இடத்திலே வந்து சண்டையிட்டதற்கான காரணம் என்ன? இதையெல்லாம் பதிலாக நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு அவருடைய மர்ம முடிச்சுகள் அவிழ்கிறதா என்பதை பார்ப்போம். நான் அவருடைய கண்ணியத்தை குறைக்க தயாரில்லை. அண்ணன் கணேசமூர்த்தி மீது எந்த குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்று சொல்வதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை. மனசாட்சி உறுத்துகிறது. அந்த மனிதன் புகழுக்குரிய மனிதனாகவே ஈரோட்டினுடைய வரலாற்றில் நிலை பெற வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.